தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். மானா பிறந்ததுக்கு ஞாபகம் வந்துடுத்தோம் நம்ம யாரா இருந்தோம், எதனால் அப்படி ஆனோம்னு. அப்போ இந்த ஜென்மாவில் நான் திருப்பி மானாக போய் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு, இது எங்கேயோ பிறந்திருந்தது, அங்கேருந்து கிளம்பி 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 போன ஜென்மம் ஞாபகம் வந்து இந்த புலகாசிரமத்துக்கிட்டக்கே வந்துடுத்தோம். நம்ம பிராணம் போனதுக்கப்புறம் மறுஜென்மா உண்டு, ஆசை தீர்ற மட்டுக்கு ஜென்மா உண்டு. மறுஜென்மாவில் எந்த ஊரில் யாராக பிறப்போம் யாருக்கு தெரியும், தெரியாது. இது புலகாசிரமத்துக்கு வந்துடுத்தோம். மறுஜென்மா நான் ஞாபகம் வரதுனால இன்னொரு கதை சொல்கிறேன், நடுவில் கதைக்குள்ள கதை, இது என்னோட வழக்கம். அது மகாபிரிவா ஒரு சமயம் மடத்தில் பக்தாளோட பேசின்னு இருக்காராம். இதை அங்கே இருந்த பக்தர் என்கிட்ட சொன்ன சம்பவம் இது. நம்ம வீட்டில் ஒரு கிரகஸ்தன் இல்லறத்தவன்கிறவன் வீட்டில் யார் எது பண்ணினாலும் இவன் பொறுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் தப்பு பண்ணாதபடி இவன் பார்த்துக்கணும். மக்களுக்கு ராஜா பொறுப்பு, வீட்டில் இருக்கிறவாளுக்கு இல்லற தலைவன் பொறுப்பு. சோழ தேசத்தில் அனிருத்த பிரம்மராயர்னு ஒரு மந்திரி இருந்தார். ராஜராஜ சோழன தகப்பனார் காலத்திலேருந்து இருந்தவர், வேத சாஸ்திரம் தெரிஞ்சவர். பெரிய வீடு, கோசாலை உண்டு, வீட்டிலேயே பசு வளர்ப்பு உண்டு. ஒரு நாளைக்கு எங்கள் வேலை செய்கிற யாரோ ஒருத்தன் அந்த வைக்கோல் பொதியை போடும்போது அங்கேருந்து ஒரு கண்ணுக்குட்டியை பார்க்காம அது மேலே போட்டு விட்டானாம். செத்து பிடித்தது. இவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவருக்கு சம்பளம் கொடுக்குறாரோ இல்லையோ, அதனால் அந்த பாவம் இவருக்கு வந்துவிட்டான். மறுஜென்மாவில் அவர் வேத சம்பந்தம் இல்லாத, தெய்வ வழிபாடு இல்லாத ஒரு மிலேச்ச தேசத்தில் பிறந்திருக்கார் அப்படின்றது மாதிரி ஒரு சொல்லிட்டு இருக்கா பெரியவா. அந்த நேரத்தில் ஒரு பக்தர் ஒரு ஆப்பிரிக்கன் ஒருத்தரை கூட்டின்னு வர்றார், ஒரு பிளாக்கை கூட்டின்னு வர்றார். அவர் பாரத தேசத்தில் எல்லா புண்ணியஸ்தலங்கள்லாம் பார்த்துன்னு வர, ஹிந்துவிசத்தில் அவருக்கு ஈடுபாடு. பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார்னு. பெரியவா நாடி ஜோசியத்தை பற்றி சொல்லி காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல பார்க்குறா, கூட்டம் நிறைய இருக்கும். நான் சொன்னேன்னு சொல்லி இவனோட பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சுன்னு வான்னார். போனால் இவன் தான் அந்த அனிருத்த பிரம்மராயன், ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கான். நிஜம். போன ஜென்மா ஞாபகங்களை பற்றி சொல்கிறதெல்லாம் நிறைய இப்போ வீடியோஸ் எல்லாமே இருக்கு. நம்புறது நம்பாதது அவன் இஷ்டம் இல்லையா? எனக்கு மூளை இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லலாம், அது அவனோட விருப்பம். ஆனால் பூர்வ ஜென்ம நினைவுகள் உண்டு, அது ஏன் நமக்கு வரலன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த நினைவு இப்போ இருக்கிற ஜென்மாவோட வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டாக்குங்கிறதுனால கருணையோட கடவுள் அந்த கதவை மூடி வச்சிருக்கார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் ஒருத்தரோட பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன், போன ஜென்மாவில் அவர் தான் எனக்கு விஷம் வச்சு கொண்டாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் சும்மா விடுவேன். வந்தாலும் விபரீதம், அது தேவையில்லை. இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை பார்க்கணும். அப்போ இந்த மானுக்கு ஏன் கொடுத்தார்? இந்த மான் அதை யார்ட்டையும் சொல்ல போகிறது இல்லை, ஷேர் பண்ண முடியாது. பரதராக இருந்தபோது அவர் முன்னாடி யாராக இருந்தாருன்னு அவருக்கு தெரியாது. மானா இருந்தபோது அவர் யாருன்னு அவருக்கு தெரியும். இப்போ அந்த புலகாசிரமத்துக்கு என்ன பண்ணிட்டு, ஒரு சத்சங்கமான சூழ்நிலையில் வளர வேண்டிய ஒரு விலங்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தது. ரமணாசிரமத்தில் நிறைய பாம்பு வரும், சிறுத்தை புலி வரும். எல்லாரும் பயந்தா. ரமண பகவான் சொல்லுவார், நீங்களே என்னை பார்க்க வந்திருக்கா மாதிரி அவளே என்னை பார்க்க வந்திருக்கா, தப்பேடு, உங்களை யாரும் ஒன்றும் பண்ணாது அப்படிம்பார். பேசுவார் சமயத்தில் அவளோடலாம். எந்த மகான்களுக்கும் மிருகங்கள்கிட்டையோ பாம்புகள்கிட்டையோ பயமே கிடையாது. தப்பவனுக்கே இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கா பக்தாள்லாம். அப்படி ஆசிரமத்து மானாக அங்கேயே இருந்தது. அங்கே கிடைக்கிற சருகுகள்லாம் சாப்பிடும், தானாக கிடைக்கிற ஆகாரத்தை சாப்பிடும், எதையும் தேடியும் போகாது. என்ன பண்ணும், அங்கே ஆசிரமத்தில் உட்காந்து காது அப்படி வச்சுண்டு வேதம் சொல்லும்போது கேட்கும், பஜனை பண்ணும்போது கேட்கும், புராணம் சொல்லும்போது கேட்கும். இப்போ இனிமேல் அதுக்கு இந்த ஜென்மாவில் அதுக்கு ஒன்றும் வேலை இல்லையோ. எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயங்களை கேட்கறதுங்கிறதுக்கே இந்த ஜென்மாவை பயன்படுத்திது. ராஜாவாக இருந்தபோது பண்ணாத தபஸை மானாக இருந்து பண்ணிது. இப்போ காலம் முடியறது தெரிஞ்சுது, நதிக்கிட்ட வந்தது, அப்படியே உடம்பு விட்டுடுது, போயிடுது. மறுஜென்மாவில் ஆங்கீரச கோத்திரத்தை சேர்ந்த
ஒரு வைதீகர், அவருக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவிக்கு நிறைய குழந்தைகள், 2வது மனைவிக்கு 2 குழந்தை. அதுல ஒரு பிள்ளையாக பிறந்தது. இந்த பிறவி கடைசி பிறவிங்கிறதுனால பரதனா இருந்தது தெரியும், மானாக ஆனது தெரியும், இப்படி இருக்கிறது தெரியும். கடைசி பிறவியில அந்த ஞானத்தை பகவான் கொடுப்பார். அப்ப இந்த ஜென்மால அவர் என்ன பண்ணார்? பேசினா மாட்டிப்போம், நினைச்சா மாட்டிப்போம், செயல் செஞ்சா மாட்டிப்போம். இது 3 பண்ணாம ஒருத்தன் எப்படி இருப்பான்? அதனால இட்டபடி இருக்கிறது. புரியுறதா? பகவான் என்னை எப்படி வச்சிருக்காரோ அப்படி நான் இருக்கேன். ஆட்டுவித்தால் ஆடுகிறேன், அடியாருடன் கூட்டுவித்தால் கூடுகிறேன், உண்மையால் பாட்டுவித்தால் பாடுகிறேன், நீ ஊட்டுவித்தால் உண்ணுகிறேன், இச்சிறியேனால் ஆவதென்னேங்கிற நிலையில பகவான் வெச்சபடி இருப்பார். அப்பா எப்படி எல்லாமோ ட்ரை பண்ணார் இவருக்கு பூணல் போட்டு வேதமெல்லாம் சொல்லி தரதுக்கு. அது ஏற்கனவே ரொம்ப இருக்கிற பாத்திரம், அதனால அங்கே ஃபர்தராக ஒன்றும் விட முடியல, உள்ள ஒன்றும் போல, இது மண்டுன்னு முடிவு பண்ணிட்டா. அது பூரண ஞானி, இனிமேல் அங்கே சொல்லி தரதுக்கு விஷயம் இல்லை. இவனை வளர்த்து ஆளாக்கணும் பார்த்தார், நடக்கலை. அவருக்கு நிறைய தானமாக வந்த பசுக்கள் இருக்குது, நிலபுலன்கள் இருக்குது. பசங்களில் சொல்லி, பாவண்டா அவனுக்கு ஒன்றும் தெரியா, அசடா இருக்காண்டா, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னார். பார்த்துனுட்டாங்க நல்லா, எல்லா சொத்தையும் அவளே எடுத்துட்டா. அவன் விரட்டியே விட்டுறலாம், விரட்டி விட்டா அது போயிடும். ஆனால் அவன் என்ன நினச்சிண்டா, ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கானே, அதனால் எதுக்கு பயன்படுத்திண்டா, எல்லா வேலையும் வயல் வேலை வீட்டு வேலையெல்லாம் பெண்டு இந்த மாதிரி வாங்குவா. எதை சொல்கிறாளோ ரோபோ மாதிரி சொல்கிற வேலையை மட்டும் செய்யும். அப்புறம் உட்காண்டுரும், பசின்னு கேட்காது, தாகம் ஒன்று கேட்காது. சாப்பாடு என்ன பண்ணுவா தெரியுமோ? எதெல்லாம் வேண்டான்னு குப்பத்தொடியில் போடுறதோ அதெல்லாம் கொடுப்பான். பாகவதத்தில் இருக்கு. அது எப்படி சாப்பிடுவார்னு சொல்லியிருக்கு, அமிர்தமாக சாப்பிடுவார். சேஷாதிரி சுவாமிகள் மாதிரி. குளிர் தெரியாது, வெயில் தெரியாது, அடிபட்டா வலிக்கிறதுன்னு சொல்ல தெரியாது, ரத்தம் வருதுன்னு சொல்ல தெரியாது, அழுக்கு தெரியாது, சுத்தம் தெரியாது. அப்படி ஜடமாவே இருந்துடுது. ஜடம் தான் சொல்லுவா. அதான் சொல்லும் போதே ஜடபரதர சரித்திரம் தான் பாகவதத்தில் சொல்றது. அது அப்படியே இருந்துடுத்து. அப்பா எல்லா வேலையும் வாங்கிப்பா, சரியான ஆகாரம் கொடுக்க மாட்டா, மரியாதை கொடுக்க மாட்டா, பற்றி கவலையே படாது. இன்பம் துன்பம் மானம் அவமானம் எல்லாத்தையும் கடந்த நிலைக்கு பூரண ஞானி. இந்த ஜென்மால் இனிமேல் நான் எந்த வம்பலையும் மாட்டிக்காமல் பகவானுடைய நினைவிலேயே இருந்து இந்த உடம்பை விட்டுடணுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். இந்த தினம் வயலில் ஒரு தினம் வர பரண்டை உட்காந்து வச்சுருந்தா, வயல் காவல் காக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் பலிக்காக வச்சுருந்த ஒருத்தன், நரபலிக்கு வச்சுருந்த ஒருத்தன் ஓடி போயிட்டான். ஒரு காட்டில் கொள்ளை கூட்டம், அந்த தலைவன் ஒருத்தன் அவனை குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக அவன் லெவலுக்கு போய் ஏதோ ஒரு ஜோசியம் கேட்டிருக்கான். மையை தடவி பார்த்து அவன் நல்ல வாட்ட சாட்டமாக உடம்புல குறையில்லாத ஒரு மனுஷனை பிடிச்சி பத்திரகாளி முன்னாடி வெட்டி நரபலி கொடுத்தா உனக்கு குழந்தை பிறக்கும்னா, இவன் அதுக்காக தேடி ஒருத்தனை மாட்டின்டான். அவனை பிடிச்சி வச்சா இவன் அதை கொஞ்சம் கவனம் இல்லாமல் எடுத்துக்கான், ஓடிவிட்டான். திருப்பி அவன் ஆட்கள் தேடின்னு வரும்போது இவர் உட்காந்துட்டு இருக்கார், ஜம்முன்னு இருக்கார் ஆளு. வரியா வந்துடுத்து, குளிப்பாட்டி புது வஸ்திரம் உடுத்தி சாப்பாடெல்லாம் போட்டால் பேசாமல் உட்காந்துருக்கு. சாப்பிடு, அப்புறம் சாப்பிடும். உட்காந்து வச்சு மாலையெல்லாம் போட்டு அதில் சரியான ஆள் கிடச்சான், பலிக்கு சூட்டபிளான ஆள் கிடச்சான். வாழை நல்லா தீட்டி அவன் மதுபானம் பண்ணி தாரத்தைப்பட்டையெல்லாம் அடிச்சுட்டு அப்படி வெட்டுறதுக்கு வரும்பொழுது இது தப்பிச்சு ஓட தெரியாது, காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையோ. பத்திரகாளி பிரசன்னம் ஆயிட்டாளாம். பத்திரகாளி நேரம் வந்து இவன் மந்திரிச்சு வச்சிருக்கிற கத்தி எடுத்து இவங்களெல்லாம் வெட்டி பந்தாடி விட்டா. இது அதையும் வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருக்கு. அப்படி கிளம்பி வந்துடுது. அதுக்கப்புறம் சேஷாதிரி சுவாமி சொல்வார், நான் எங்கே போகிறேன், ஒரே இடத்துல தான் இருக்கேன், காற்று போகிறதும்பார். அவர் பாட்டுக்கு போகிறார்.